வணக்கம். இப்போ நீங்கள் நம்ம ஏடிஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ அவங்க ஒரு தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே தமிழ்நாடு அரசாங்க அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். போதைப் பொருள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 விதமான ஒரு சப்ளை ரிடக்ஷன், அதில் சீசர், அவங்க குற்றவாளிகளுக்கு எதிரான ஆக்ஷன், கோர்ட் வரை. இப்போ நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது நம்மகிட்ட. சில காட்டிருக்கோம் உங்களுக்கு. ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அதாவது எபெக்ஸ் ஆர்கனைசேஷன், அவங்க பாராட்டிருக்காங்க தமிழ்நாடு ப்ராக்டிசஸ். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கோர்ட்டில் கன்விக்ஷன் ரேட் 80% மேலே இருக்குது. நிறைய அந்த விஷயம் இருக்குது. பொதுவான என்னென்னா, ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான அது ஆரம்பித்த போர், இதே தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே எல்லா முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பாதிக்கப்படுத்த ஆள், அவங்க அடிக்ட் இருந்தாலும் இல்லைன்னா விக்டிம்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமில் பேசிக்லி அவேர்னஸ், இதுக்கான நம்ம அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்தா அப்போ தான் நம்ம தடுத்த முடியும். டிமாண்டு குறைக்கணும் முதல்ல, அப்புறம் சப்ளை கொரிக்ஷன் பண்ணும்போதே சரியாக இருக்கும். ஸோ 2 விதமான நம்ம பண்ணும்போதே ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்த ப்ரெசன்டேஷனில் கடந்த 2.5 வருஷத்துக்கு உள்ளே நிறைய நம்ம இந்த மாதிரி சாதிக்கிருக்கோம். இன்னும் இந்த முயற்சி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதே சில தம் ரூல்ஸ் இருக்கு. போதைப் பொருள் பொறுத்தபடியே இன்டர்நேஷ்னல் தம்ஸ் ரூல்ஸ் இருக்கு. அதில் ஒரு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட். நீங்கள் இருக்கிறதே போதைப் பொருள், ஏதாவது சப்போஸ் நீங்கள் காஞ்சா சொல்கிறீங்களா, காஞ்சா இருக்கிறதே ஊர்லன்னா அதை ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணிங்களான்னா இருக்கிறதே அடிக்ட்ஸ் அவங்க வேற போதைப் பொருள் வேற மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் படி. அதை நம்ம காஞ்சா இதை ஒரு தமிழ் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகுது, சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் ப்ரூவ் ஆகுதில்ல. ஸோ காஞ்சா டைட் பண்ணும்போதே நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நம்ம உடனே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஆனால் இதில் சில டைம் என்ன ஆகும்னா, ஒரு பேட்டர்ன் மாறும்போதே காவல்துறை பொறுத்தபடி இல்லைன்னா ட்ரக் கண்ட்ரோல் பொறுத்தபடி கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இதில் கிடையாது. அப்படி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அதை தெரிஞ்சுட்டு உடனே சீசர் நம்ம பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்குது. முதல்ல நம்ம லோக்கல் ஃபார்மசியில் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை அவங்க காட்டினாங்க. நம்ம டைப் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணிவிட்டு ஒரு 900 ஷாப்ஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் 9 ஷாப்ஸ் மூடுது மாதிரி ப்ளஸ் ஒரு 13+ ஷாப்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இங்கே லோக்கல் கிடைக்காம இருந்தாலும் கூரியர் மூலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக சிட்டி போலீஸ் சார்பாக 3 மீட்டிங் நடத்திருக்காங்க வித் கூரியர்ஸ். கூரியர் ப்ரொஃபைல் பண்ணணும். ப்ரொஃபைல் பண்ணும்போது முக்கியமாக எப்படி ஒரு சில ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். பொதுவான வந்த ஆள் யார் வாங்குறாரு ட்ரக்னா அவர் அட்ரஸ் கொடுப்பாரு, அட்ரஸ் தெளிவாக இருக்காது. அப்புறம் அவருக்கு ஃபோன் வரும்போது நானே போய்ட்டு வாங்குவோம். அது மாதிரி 2-3 சிம் ஆயிடுச்சுன்னா கூரியர் நமக்கு தகவல் சொல்லணும். அதே நேரத்தில் நமக்கு எக்ஸ்ரே மஷின்ஸ் பல்க் இங்கே வச்சுருக்காங்க, அங்கே வைக்கணும். நமக்கே நிறைய கேசஸ் கூரியர் தகவல் சொல்லணும் வந்திருக்கு. அதே நேரத்தில் இப்போ நமக்கு இந்த சென்னையில் ரொம்ப டைட் பண்ணணும்னா வெளியூரில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு எதிரான அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், டைட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அவங்கள ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சர்வே பண்ணியிருக்காங்க. அது சர்வே பண்ணி படிய தமிழ்நாடு ஒன் ஆஃப் த லீஸ்ட் கன்சூமிங் ட்ரக்ஸ் அஃபிஷியல் ஃபிகர். அதை பர் கேபிட்டா பாப்புலேஷன் ட்ரக் யூஸ் சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஒன் ஆஃப் த லீஸ்ட் ட்ரக்ஸ். ஆனால் என்ன சொல்லுவாங்க சில நேரத்தில், சார் அப்படி சொல்லும் போது எவ்வளோ சீசர்ஸ் இருக்கு, ஜாஸ்தியாக இருக்குது சீசர். ஜாஸ்தியாக சீசர் இருந்தால் கேஷ் டென்டிவ் சுச்சுவேஷன் நம்ம டைட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 2022 அவ்வளோ பிடிச்சதுனால டைட் பண்ணாலும் நமக்கு 23 சீசர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை 2வது தமிழ் இருக்கும். நீங்கள் நிறையா சீசர் பண்ணி டைட் பண்ணிங்களான்னா ஒரு டைமில் என்ன குவான்டிட்டி ஸ்மகிள் பண்ணுறாங்க, குவான்டிட்டி குறைஞ்சிட்டு இருப்பாங்க, பெரிய குவான்டிட்டி ஸ்மெல் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணாரா வர நம்ம இதில் கன்சைன்மெண்ட்ஸ் குவான்டிட்டி சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. போதைப் பொருட்களை தடுக்க தமிழக காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் அமலாக்கப்பிரிவு காவல்துறை கூடுதல் இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.